எடப்பாடி இவரோடு கூட்டு சேருவதற்கு தான் விரும்பினார். விஜய்க்கு உரிய இடத்தை கொடுத்துவிட்டு நாம் ஒரு வலுவான கூட்டணியை மேலும் சில பேரை சேர்த்து கொண்டு அமைத்து மறுபடியும் ஆட்சிக்கு வரலாம் என்றவர் கருதினார். ஆனால் விஜய் அதிகாரத்தில் பங்கு கேட்டார் என்றும் சம இடங்களை கேட்டார் என்றும், ஆகவே உன்னுடைய வலிமை மெய்ப்பிக்கப்படாத கட்டத்தில் நான் அவ்வளவு இடங்களை கொடுக்க முடியாது என்று எடப்பாடி சொன்னதாகவும் ரொம்ப நெருக்கமான வட்டாரங்களிலிருந்து நான் கேள்வியுற்றேன். உண்மையாகவும் பெரும்பாலும் பொய்யாக இருக்காது. 1000 கோடி வருமானத்தை, ஒரு ஆண்டுக்கு 1000 கோடி வருமானத்தை விட்டு வந்திருக்கிறார் என்றார். 1000 கோடி வருமானத்தை இழந்து விட்டாராம் இவர். இதை விட பெரிய அதிகாரத்திற்கு போவதற்கு தானே இழந்திருக்கிறீர்கள். இதெல்லாம் ஒரு பேச்சென்று பேசினால் எனக்கு எரிச்சல் வருகிறது. அவர் தொண்டு செய்வதற்கு வருகிறானா, பணம் வாங்காமல் உனக்கு பதவி கொடுத்தோம் என்று சொன்னால் இது என்ன, நாளைக்கு கொள்ளையடிப்பதற்கு பெரிய களம் ஒன்று காத்திருக்கிறது, இதற்கு பணம் வாங்காமல் நீ பதவிக்கு வந்திருக்கிறாய், நாளைக்கு மந்திரி ஆவாய், நாளைக்கு எம்எல்ஏ ஆவாய், நீ எல்லாம் பணம் அடிப்பாய், அடிப்பதற்கு நான் பணம் வாங்காமல் வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் யூ ஹேவ் கெயின்டு திஸ் பவர் என்று சொல்வது என்ன அறிவுடைய செயலா என்று கேட்கிறேன் நான். விஜய்க்கு பொதுக்குழு என்றால் என்ன என்று தெரிந்தால் தானே. பொதுக்குழு என்பது யாரும் கொடுக்கின்ற தீர்மானங்களின் மீது பிறர் விவாதித்து ஒரு ஒட்டுமொத்த தீர்மான வடிவத்தை அமைத்து அதை நாம் மக்களுக்கு வெளியிடுவது தான் பொதுக்குழு. பொதுக்குழுவில் ஒருவனையும் பேசுவதற்கு பழக்கவில்லையே, ஒருவனையும் தீர்மானம் கொண்டு வருவதற்கு பழக்கவில்லையே. நான் ஜனதா கட்சியில் இருந்தபோது ஒரு தீர்மானம் கொண்டு போய்விட்டேன். என் கட்சியை விட்டு நான் விலகுவதற்கே காரணமானேன். உங்களுக்கு ஆதரவு இருக்கும், ஒரு பகுதியினர் வாக்களிப்பார்கள், இளைஞர்களுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கும் உங்களிடம். இதெல்லாம் போதுமானதில்லை. நடக்கப் போகின்ற போர் பாரத பெரும்போர். எனக்கு என்னமோ ரொம்ப விளையாட்டுத்தனமாக அந்த கட்சி நடக்கிறது என்று தான் எனக்கு படுகிறது. ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில பொதுக்குழு அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இந்த பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முதல் பொதுக்குழு அப்படிங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்திருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் அதில் என்னென்ன விஷயங்களை ரொம்ப முக்கியமான விஷயங்களா பார்க்குறீங்க சார்? மனதை சுண்டி இழுக்கக்கூடிய செய்திகளோ புதிய செய்திகளோ அதில் வெளிப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. ஓகே, அவர் சொல்லியிருப்பதில் ஒரு செய்தி என்ன என்றால், திமுகவுக்கு எதிராக நான் தான் இருக்கிறேன், மற்றவர்களெல்லாம் களத்தில் இல்லை, எனக்கும் திமுகவுக்கும் நடக்கின்ற சண்டையில் திமுகவை காணாமல் அடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இவரை விட பெரிய அமைப்பு ஒன்று பெரிய கூட்டமாக தயாராகிவிட்டது. நியாயமாக எடப்பாடி இவரோடு கூட்டு சேருவதற்கு தான் விரும்பினார். அவரை பொறுத்தவரையிலும் சமயச்சார்பற்ற கூட்டணியாக வைத்துக்கொள்வோம். நாம் ஏதோ ஒரு காரணம் பற்றி பிஜேபியை விட்டு வெளியே வந்து விட்டோம். சிறுபான்மையினர் நம்மோடு இல்லை என்பதற்காக வெளியே வந்து விட்டோம். எப்பொழுதும் அதிமுகவை சிறுபான்மையினர் ஆதரிப்பார்கள். எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவர்களை இழந்து விட்டோமே என்று வெளியே வந்தார். ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் இவரை ஆதரிக்கவில்லை என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வெளியே வந்தும் பயனில்லை என்று அவருக்கு ஒரு சலிப்பு இருந்தது. அதே சமயத்தில் விஜய் ஒருவார் மறுபடியும் விஜய்க்கு உரிய இடத்தை கொடுத்து விட்டு நாம் ஒரு வலுவான கூட்டணியை மேலும் சில பேரை சேர்த்து கொண்டு அமைத்து மறுபடியும் ஆட்சிக்கு வரலாம் என்றவர் கருதினார். ஆனால் விஜய் அதிகாரத்தில் பங்கு கேட்டார் என்றும் சம இடங்களை கேட்டார் என்றும், ஆகவே உன்னுடைய வலிமை மெய்ப்பிக்கப்படாத கட்டத்தில் நான் அவ்வளவு இடங்களை கொடுக்க முடியாது என்று எடப்பாடி சொன்னதாகவும் ரொம்ப நெருக்கமான வட்டாரங்களிலிருந்து நான் கேள்வியுற்றேன். உண்மையாகவும் பெரும்பாலும் பொய்யாக இருக்காது, ஆனால் நான் கேள்விப்பட்டது தான் அது. இவ்வளவு இடங்களை நீங்கள் 100 120 இடங்கள் என்றெல்லாம் கேட்டால் பிறகு அது உங்களுடைய வாக்கு எண்ணிக்கை வாக்கு வங்கி மெய்ப்பிக்கப்படவில்லை. ஆகவே ஒரு முறை நீங்கள் தேர்தலை சந்தியுங்கள், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அவர் சொன்னார் என்றும், என்னுடைய பதவியும் என்னுடைய கட்சிக்காரர்களின் பதவியும் எங்களுக்குரிய இடங்களும் உறுதி செய்யப்பட்டால் மட்டுமே என்று இவர் சொன்னார் என்றும் சரி என்று அவர் சொல்லிவிட்டார். அதிகாரத்தில் பங்கு என்பது கிடையாது. அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். எப்பொழுதும் போல் 150 160 இடங்கள் இருப்பார்கள். மீதி இடங்களை நாங்கள் பங்கிட்டு கொடுப்போம். ஆட்சிக்கு நாங்கள் தான் வருவோம். உங்களுக்குரிய மரியாதையை 2வது இடத்தில் நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னதாகவும் அதற்கு அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும், பிறகு இவருக்கு புரியவில்லை, இவர் ரொம்ப பெரிதாக எதிர்பார்க்கிறார், இவரை நாம் இந்த சின்ன கூடைக்குள் அடைக்க முடியாது என்று அவர் முடிவுக்கு வந்தார். ஆகவே இவருக்காக காத்திருந்ததை விட்டுவிட்டு இனி நாம் திமுகவை இறக்குவதற்கு ஒரு வலிமையான பெரிய கூட்டணி வேண்டும் என்று சொல்லி, அதாவது இந்த கூட்டணிக்குள் விஜய் உள்ளே போயிருந்தால் பிஜேபி வெளியேறியிருக்கும். பிஜேபி இட் வுட் ஹேவ் பின் சிங்கிள்ட் அவுட். புரிகிறதா? இந்த தேர்தல் 26 தேர்தல் எப்படி இருக்கும் என்று நானெல்லாம் நினைத்தேன் என்றால், ஐதர் விஜய் ஆர் பிஜேபி டு ஹேவ் பின் சிங்கிள்ட் அவுட். யாரோ ஒருத்தர் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள் என்று எதிர்பார்த்தேன். அது விஜய் தான் இந்த ரிஸ்க்குக்குள்
உள்ளாகி இருக்கிறாரே தவிர, இந்த இழப்பச்சத்திற்குள் உள்ளாகி இருக்கிறாரே தவிர, இப்பொழுது ஒற்றையாக வந்து விட்டார் அவர். இப்பொழுதும் அவர்கள் பல பேர், கிருஷ்ணசாமி சேருவார், பாமக சேரும், பிஜேபி சேரும், இன்னும் 4-3 கட்சிகள் சேருவார்கள். ஆக மொத்தம் அவர்கள் ஒரு பெரிய கூட்டணியாக அவர்களுக்கு எதிராக அதற்கு இணையாக நிற்பார்கள். இப்பொழுது ஒற்றை பிளிரலாக விஜயினுடைய குரல் மட்டும்தான் இருக்கும். இப்போ 2 பெரிய யானை அது அந்த அளவுக்கு கூட்டங்களுக்கு வலுவா வெளியே கேட்குமா கேட்காதா? கேட்குமா என்பது ஐயன்தான் என்பதுதான் என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்து எடப்பாடியோ அல்லது விஜயோ எதிர்நிலையில் இருக்கின்றவர்கள் அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். நான் விஜய் வந்ததை வரவேற்றேன். வரட்டும். இந்த திமுகவை போல மோசமான ஆட்சி அகற்றப்பட வேண்டும், அது உடனடி தேவை என்று நான் கருதினேன். இல்ல அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். திமுகவை எதிர்த்து தாவேகா பிரதானமா போட்டியிடும் திமுகவா இல்ல தாவேகாவா அப்படின்ற ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்றாரு என்று இவர் சொல்லுகிறாரே தவிர, அதிமுகவை சிறுமப்படுத்துறாரா? அதிமுகவோடு பல கட்சிகள் சேருவார்கள். பிஜேபி எதிர்ப்பில் தான் திமுக நிற்கிறது. ஆகவே எனக்கு இந்த பிஜேபியோடு சேருவதில் ஒரு பெரிய சிரமம் என்ன என்றால், பிஜேபியினுடைய சுமையை மற்ற கட்சிகள் சுமக்க வேண்டியது வரும். ஏனென்றால் அவன் புரியாமல் இந்தி என்று பேசுவான், அவன் புரியாமல் டீலிமிட்டேஷன் பேசுவான், இவன் 3 மொழி கொள்கை பேசுவான், இவனுடைய சங்கதிகளையெல்லாம் அவனே சுமக்கட்டும் என்று சொல்லி விட்டு தொலைக்காமல் நாம் சுமக்க வேண்டியது வருகிறதே என்கின்ற எண்ணம் எனக்கு உண்டு என்றாலும், ஆனால் தேர்தலிலே இது ஒன்றும் மத்திய அரசாங்கத்துக்கான தேர்தல் இல்லை. மோடி வந்தால்தான் இவையெல்லாம் நடக்கும். இப்பொழுது அந்த தேர்தல் இல்லை, இது மாநில அரசுக்கான தேர்தல். இதில் எடப்பாடி தான் முதலமைச்சராக வரப்போகிறார் என்று சொன்னால் புரியுதா? ஸ்டாலினா எடப்பாடியா என்கின்ற கேள்வி எழுகின்ற போது, பரவாயில்லை ஸ்டாலினை விட எடப்பாடி தகுதி பொறுத்து கொள்ளவர், ஏற்றுக்கொள்ளத்தக்கவர் என்ற கருத்து தான் ஏற்படும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதில் விஜய் வில் பி சிங்கிள்ட் அவுட், ஹி வில் பி ஐசோலேட்டட். இல்ல சார், அதை தான் கேட்குறேன். தாவேகாவா இல்ல திமுகவா அப்படின்ற ஒரு சூழல் தான் ஏற்படும். அந்த போட்டியே அப்படிதான் இருக்கும்னு அவர் சொல்றாரு. போட்டி அப்படிதான் இருக்கும்னு அவர் சொல்றாரு. அப்ப எங்க பிரதானமா எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவை நாங்க தான் முதன்மையா இருக்கோம் திமுகவுக்கு எதிரான்னு சொல்லி சிறுமைப்படுத்துறாரா விஜய்னு கேட்குறேன். சிறுமைப்படுத்துதல் என்பதென்றல்ல, அவர் நினைக்கிறார் ஊர்க்குருவி பருந்தென்று கருதக்கூடாது என்று கட்டாயம் ஒன்றும் இல்லை. ஊர்க்குருவிக்கும் பறக்க தெரியும். நாம் நினைக்கின்றோம் இவர்களெல்லாம் பல்வேறு தரப்புகளை சேர்ந்தவர்கள். பாமகவோ கிருஷ்ணசாமியோ அல்லது பாஜகவோ. இப்பொழுது நம்ம பாஜக என்பது முதன்மைப்படுத்தப்படாது இந்த தேர்தலில். மறுபடியும் எடப்பாடி தான் முதன்மைப்படுத்தப்படுவார். ஏனென்றால் தேர்தல் ஸ்டாலின் அகற்றப்பட வேண்டுமா கூடாதா என்பது கேள்வியாக வருகின்ற போது, அகற்றுகின்ற வல்லமை யாருக்கு இருக்கிறது? ஹூ வில் பி தி ஆல்டர்னேட்டிவ் என்கின்ற கேள்வி வந்தால் எடப்பாடி வில் பி தி நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவ். தமிழ்நாடு ஃபேஸ் அப்படின்னு வரும்போது அப்படித்தான் நான் நினைக்கின்றேன். இவர் அவரோடு சேர்ந்திருந்தால் அணியே மாறி இருக்கும். இட் வுட் ஹேவ் பீன் எ செக்குலரிஸ்ட் அலையன்ஸ். அது இல்லாமல் இப்பொழுது இவர்களை சேர்த்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆனாலும் கூட இட் இஸ் நாட் எ ஃபைட் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதனால் அவர்களுடைய கொள்கைகள், அவருடைய இந்துத்துவாவெல்லாம் தனியாக வைத்து விட்டு who is going to rule this country? எடப்பாடி. ஓகே, ஒன்றும் இப்போ இந்த வக்ஃபுவில் அவர் எதிர்த்து ஆதரித்தானே. வக்ஃபுவில் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக திமுகவினுடைய நிலைப்பாட்டை தான் இவர் எடுத்திருக்கிறார். இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கை என்று அமித்ஷாவிடம் சொல்ல அவரால் முடிகிறதே. இந்தியை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம், இதுதான் எங்களுடைய அடிப்படை கொள்கை என்று சொல்ல முடிகிறதே. இவற்றையெல்லாம் விட்டு பிஜேபியோடு அவர் சேரவில்லை. ஆனாலும் வேறு வழி இல்லாமல் சேர்க்கின்ற கட்டத்திற்கு இவர் தள்ளப்பட்டார் என்று சொல்வது, ஸ்டேட் எலெக்ஷன் என்பதினாலே ஓகே, இல்லாவிட்டால் நானே ஒப்புக்கொள்ள மாட்டேன். இது இஃப் இட் இஸ் எ ஃபைட் ஃபார் சென்ட்ரல் எலெக்ஷன் நானே ஒப்புக்கொள்ள மாட்டேன். இதான் மறுபடியும் மோடி வில் ரீப்ளேஸ் எவரிபடி. அது நல்லதில்லை. அது வேறு, அது வேறு. ஆனாலும் கூட அப்படியானால் காலகாலத்திற்கும் இவற்றையே பேசிக்கொண்டு ஸ்டாலினே ஆண்டு கொண்டிருப்பது, பிறகு எல்லார் வீடுகளிலும் மலங்களை வீசுவார்கள். இப்பொழுது 1-2 வீடுகளில் தான் வீசுகிறார்கள். பிறகு மலப்போதாமை ஏற்படும், பற்றாக்குறை ஏற்படும். பிறகு வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டு வந்து வீசுவார்கள். அசிங்கம் பிடித்த ஆட்சி இது. உலகத்திலேயே கத்தி எடுத்து கம்பெடுத்து போராடியவர்களை நான் பார்த்திருக்கிறேன். வாள் எடுத்து போர் தொடுத்த வீரம் எங்கே? வெங்குருதி வாழெங்கே? தோள்கள் எங்கே? கோல் எடுத்த பேரெல்லாம் ஆள வந்தார், கொட்டாவி விட்டபடி தூங்குகிறாய் என்ற குரலையெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். வாளை விட்டு கையில் மலத்தை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக வீசிக்கொண்டு திரிகிறான் இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி. கேவலமான ஆட்சி இது.
குடிநீரிலே போய் மலத்தை கலக்கிறான் வேங்கை வயலில், எதிரியினுடைய வீட்டிலே போய் மலத்தை வீசுகிறான். இது ஒரு பிழைப்பு என்று அவ்வளவுக்கு நாகரிகம் சிந்தனை அத்தனையும் நாறி போய் கிடக்கிறது. இது ஒரு தகுதியான ஆட்சியாக இருந்தால் இதுக்கு இந்த கேவலமான சிந்தனைக்கு பொது வாழ்வில் உள்ளவர்கள் போக மாட்டார்கள். கூட்டணி கட்சியில் இருக்க செல்வ பெருந்தகையாக இருந்தாலும் சரி, முத்தரசனாக இருந்தாலும் சரி, திமுக மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் தே ஆர் எபோவ் லா. அவர்களெல்லாம் சட்டங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள். எப்படி மனுநீதி தர்மத்தில் பார்ப்பனர்கள் அதர்மங்களுக்கு அப்பாற்பட்டவர்களோ அல்ல குற்றங்களுக்கு அப்பாற்பட்டவர்களோ அவர்களுக்கு தண்டனைகள் கிடையாதோ, அது மாதிரி கூட்டணி கட்சி செல்வ பெருந்தகைக்கு கிடையாது, சொந்த மாவட்ட செயலாளர்களுக்கு கிடையாது. இது ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியை தொலைப்பதற்கு எவன் வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தால் குழப்புகிறார்கள் இந்த நாட்டில் போட்டு. என்ன செய்வது? ஸோ இப்படியான சூழலை எதிர்த்து தான் நான் வந்து களத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் பேசுறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வெளிப்படையா எந்த கட்சியையும் பெயர் சொல்லி விமர்சனம் செய்யல அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு தலைவர்களுடைய பெரிய சாதனை பேர் சொல்லி விமர்சனம் செய்யவில்லை என்பதே அவங்க அதை அப்படித்தானே பெரிய சாதனை மாதிரி பார்க்குறாங்க. சாதனை. அவர் இன்னொரு பெரிய சாதனை சொன்னார் நம்ம அர்ஜுன் யாதவ். 1000 கோடி வருமானத்தை ஒரு ஆண்டுக்கு 1000 கோடி வருமானத்தை விட்டு வந்திருக்கிறார் என்றார். விட்டு என்ன செய்தார்? பட்டினத்தார் 10 கப்பல் வைத்திருந்தார். ஒரு நாள் அவருக்கு ஒரு செய்தி வந்தது. காது அருந்த ஊசி, காது உள்ள ஊசி தைப்பதற்காகும், காதருந்த ஊசி கூட உன்னோடு வராது தெரியுமா என்று ஒரு நறுக்கோலை வந்தது. காதருந்த ஊசியும் வாராது காணும் கடைபிடிக்க என்று. அவ்வளவுதான். எல்லாவற்றையும் சூறையாடினார், கப்பலையெல்லாம் விற்றார், எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு ஒரு கோவணத்தோடு போய்விட்டார். பிச்சை எடுத்து வாழ்வோம் கோவணத்தோடு போய்விட்டார். 10 கப்பலுக்கு அதிபதியாக இருந்தவர். அது துறவு, அது தியாகம். இவ்வளவு சொத்தையும் வாரி ஏழைகளுக்கு இறைத்து விட்டு போகுது. 1000 கோடி வருமானத்தை இழந்து விட்டார் அவர். இதை விட பெரிய அதிகாரத்திற்கு போவதற்கு தானே இழந்திருக்கிறீர்கள். இதெல்லாம் ஒரு பேச்சென்று பேசினால் எனக்கு எரிச்சல் வருகிறது. அறிவோடு தான் நீங்கள் எல்லாம் பேசுகிறீர்களா என்று எனக்கு கேட்க தோன்றுகிறது. இங்கிருந்து நீ பெரிய அதிகாரத்திற்கு போகிறாய். ஆகவே இதற்கு போவது தியாகமில்லை, அதிகாரத்தை. மணி இட் செல்ஃப் இஸ் அ பவர். மணி இஸ் அ பவர். ஸோ யூ ஏர்ன்டு மணி. இப்போ அதிகாரமே நேரடியாக கிடைக்கிறது என்றால் த்ரூ மணி கிடைக்காமல் டைரக்டாகவே அதிகாரம் கிடைக்கிறது என்றால் இன்னும் நல்லது தானே. இது பெரிய தியாகமா என்று கேட்கிறேன். இஸ் இட் எ சாக்ரிஃபைஸ்? அறிவோடு பேச வேண்டாமா? நம்முடைய கட்சியில் உங்களுக்கெல்லாம் நாங்கள் பணம் வாங்காமல் பதவி தந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. பொதுச் செயலாளர் ஆனந்த் பணம் வாங்காமல் கொடுத்தாராம். அவர் தொண்டு செய்வதற்கு வருகிறான பணம் வாங்காமல் உனக்கு பதவி கொடுத்தோம் என்று சொன்னால் இது என்ன? நாளைக்கு கொள்ளையடிப்பதற்கு பெரிய களம் ஒன்று காத்திருக்கிறது. இதற்கு பணம் வாங்காமல் நீ பதவிக்கு வந்திருக்கிறாய், நாளைக்கு மந்திரி ஆவாய், நாளைக்கு எம்எல்ஏ ஆவாய், நீ எல்லாம் பணம் அடிப்பாய். அடிப்பதற்கு நான் பணம் வாங்காமல் வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் யூ ஹேவ் கெயின்டு திஸ் பவர் என்று சொல்வது என்ன அறிவுடைய செயலா என்று கேட்கிறேன் நான். ஐயா இதை பற்றி முதலிலே விமர்சனம் செய்வதற்கு வருகிறீர்கள். நான் என்ன செய்வது? எனக்கு ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியாக லெட் விஜய் கம் டு பாலிடிக்ஸ் என்று தான் நான் நினைத்தேன். ஏன் ஒரு ஆப்போசிஷன், ஒரு பெரிய லார்ஜ் ஃபாலோயிங் இருக்கிறது. ஆகவே வருவதற்கு ஹி இஸ் ஃபிட் டு அப்போஸ் ஸ்டாலின். என்ன ஒரு பெரிய பவர், போய் சேர்ந்து செய்யட்டும். எனக்கு இந்த உலகத்திலேயே சிறந்த கட்சி அதிமுக தான் என்றில்லை, பொறுத்து கொள்ளக்கூடிய கட்சி அதிமுக என்பது என்னுடைய எப்பொழுதும் உள்ள கருத்தாக இருக்கு. அப்படித்தான். அதில் நீனும் போய் சேரு. இந்த மோசமான இதை அகற்றுவோம், பிறகு நல்லதை நோக்கி நாம் போவோம், இல்லது அவர்களை மாற்றி அமைப்போம், ஏதோ ஒன்று செய்வோம் என்று வைத்து அதற்கெல்லாம் பயன்படுவா என்றால் ஒன்றும் வாங்காமல் சும்மா பணம் வாங்காமல் உங்களுக்கு பதவி கொடுத்தேன், 1000 கோடி ரூபாயை இழந்து விட்டு வந்து விட்டார். என்ன பெரிய தியாகம் இது! 1000 கோடி ரூபாயை இழந்து விட்டு வந்து ஏற்கனவே பெற்றதையெல்லாம் இழந்து விட்டாயா? அண்ணாமலை குறித்தான விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இங்க ஒரு பிரதானமான ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கும்போது திசை திருப்புறதுக்காக அண்ணாமலை அவர்கள் ஒரு சில விஷயங்களை பண்றாரு, திமுகவுக்கு ஆதரவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை நீங்க ஏற்கிறீங்களா? திமுக தான் முதல் எதிரியாக இவர்களுக்கும், இவர்கள் தான் முதல் எதிரியாக அவர்களுக்கும் இருக்கிறார்கள். அதில் ஒன்றும் அண்ணாமலை சில சமயங்களில் நம்ம கவர்னரை போல் உளருவார். டாஸ்மாக் விவகாரத்திலையும் அண்ணாமலை அவர்கள் எடுத்த ஒரு முற்றுகை ஆர்ப்பாட்டத்துக்கும் ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அப்பதான் விஜய் அவர்களை கடுமையா விமர்சனம் செய்தார் அண்ணாமலை அவர்கள். ஸோ அது எல்லாத்தையும் வச்சுதான் இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்களை விமர்சனம் செய்தாங்க. அண்ணாமலையும் தமிழிசையும் இந்த பிஜேபியும் அது இந்த மண்ணுக்குரிய செடி இல்லை. கோதுமை தமிழ்நாட்டில் விளையுமா? விளையாது. இந்த மண்ணுக்குரிய பயிர் இல்லை. ஆனால் இந்த இந்தி இசைன்னு ஒருத்தன் கேள்வி ஒன்று, தமிழிசை ரொம்ப ரசித்தேன். அதை எவனோ ஒருத்தன் தமிழிசை இல்லை, அந்த அம்மா இந்தி இசைன்னு சொன்னார், ரொம்ப ரசித்தேன் அதை. இவ கையெழுத்து வாங்கி கொண்டு அலைகிறாரு. என்ன அது பள்ளிக்கூடத்து பிள்ளைகிட்டையா கையெழுத்து வாங்குறது? சாக்லேட் கொடுத்து, குச்சி மிட்டாய் கொடுத்து,
பெரியவர்கள் அல்லவா அதை முடிவு செய்கிறார்கள். அரசு முடிவு செய்கிறது, அரசியல்வாதி முடிவு செய்கிறான். என்ன இதை போய் பள்ளிக்கூடத்து பிள்ளையிடம் குச்சி மிட்டாயை கொடுத்து கையெழுத்து வாங்குறாயே, உன்னையெல்லாம் கவர்னராக போட்டது என்பது நீ அவர்களை காலில் விழுந்து கும்பிட வேண்டும். ஏன்னா அவ்வளவு தகுதி உங்களுக்கெல்லாம். குச்சி மிட்டாயை கொடுத்து கையெழுத்து வாங்கி கொண்டு திரிகிறாய். அது ரொம்ப உன்னை இவ்வளவு அழகாக உனக்கு இந்தி இசை என்று பேர் வைக்காமல் தமிழ் இசை என்று பேர் வைத்து விட்டாரே என்று ஒருவர் சொன்னதை கேட்டு நான் ரொம்ப சுவைத்தேன். புரியுது. இல்ல இன்னைக்கு நடந்த இந்த பொதுக்குழு கூட்டத்துல பொதுவாவே மற்ற கட்சி பொதுக்குழு கூட்டம் அப்படின்னா தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும், கட்சியை எப்படி மேம்படுத்தலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு முழுக்க முழுக்க வெறும் அட்டாக்காவே இருந்துச்சோ. அதுக்கு என்ன காரணம் சொல்லவா? பொதுக்குழு என்றால் இந்த திமுகவில் 4 பேர் தீர்மானம் படிப்பான், எவனோ எழுதி வைத்திருப்பான். அதாவது எழுதி கொடுப்பதற்கும் அறிவுடையவர்கள் பொதுக்குழுவுக்கு வருவதில்லை. எவனோ எழுதி கொடுப்பான். அந்த தீர்மானம் ஒரு 20 தீர்மானம் இருக்கும். ஸ்டாலினிடம் நீம்படி என்று சொன்னால் அவர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்ட மாபெரும் கௌரவம் போல ஒவ்வொருவனும் இந்த படிப்பதற்கு அந்த சிந்தனை அவனுக்கு புரியதில்லை. அதை சொல்கிறேன், அதுக்கு தான் விளக்கத்துக்கு வரேன். அவன் எப்படி அந்த தீர்மானத்தை படிப்பதே தனக்கு பெரிய கௌரவம் என்று திமுக பொதுக்குழுவில் நினைக்கிறானோ, அதே மாதிரி இங்கேயும் அந்த கூட்டத்தில் பேசுவதே பெருமை என்று நினைக்கிறானே தவிர 3-4 பேர் அங்கே எந்த ஒரு தீர்மானமும் முன்வைக்கப்படுவதில்லை, அந்த தீர்மானத்தின் மீது விவாதம் நடப்பதில்லை, அதன் மீது வெட்டு விடுவதில்லை. அதற்கு மாற்றாக ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், தீர்மானம் பொதுக்குழு என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று. 42 காங்கிரஸ் கூடுகிறது, 41 42 கூடுகிறது. அகில இந்திய காங்கிரஸ், காந்தி நேருவெல்லாம் இருக்கிறார், ராஜாஜி இருக்கிறார். இந்த பாகிஸ்தான் ஒன்றை வைத்தே வெள்ளைக்காரன் நமக்கு விடுதலை தருவதை தள்ளி கொண்டே போகிறான். ஆகவே பாகிஸ்தான் தொலையட்டும் என்று சொன்னால் அவன் விடமாட்டேன் என்கிறான், நாம் விடமாட்டேன் என்கிறோம். அதனால் விடுதலை தள்ளி கொண்டே போகிறது. ஆகவே இந்த பாகிஸ்தானை அவனிடம் கொடுத்து தொலைத்து விட்டு மீதி இந்தியாவையாவது நாம் ஒழுங்காக மக்களுக்கு சுதந்திரத்தை வழங்கி ஆள்வோம் என்று ராஜாஜி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். 14 பேரை விட்டு போட்டான், 240 பேர் எய்த்து போட்டான். அதுதான் பொதுக்குழு. ராஜாஜி அதுக்கு பிறகு அந்த கட்சியை விட்டு விலகிவிட்டார். நான் கொண்டு வந்த தீர்மானத்தை மக்கள் ஏற்கவில்லை, அந்த பொதுக்குழு ஏற்கவில்லை என்று விலகிவிட்டார். பிறகு சேர்ந்தார். காந்தி அவரை மை கான்சன்ஸ் என்று சொல்லுகிறார், அதெல்லாம் வேறு. ராஜாஜி இந்த நாட்டில் பிறந்த ஒரு 10 சிறந்த மனிதர்களில் ஒருவர். என்ன காந்தியோடெல்லாம் அரசியல் நடத்த அவர் மாதிரி தகுதியுடைய மனிதர் வேறு யாரும் கிடையாது. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தீர்மானம் எதிராக, பெரிய காந்திக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வருகிறார். என்னுடைய உடலை வெட்டினாலும் நாட்டை வெட்ட ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன காந்தி பின்னால் தன்னுடைய உடம்பை வெட்டி கொள்ளாமல் நாட்டை வெட்டி கொள்ள சம்மதித்தார். ராஜாஜியுடைய கருத்து தான் நிறைவேறியது 47. பிறகு அவர்களும் முடிவுக்கு வந்தார்கள், வெள்ளைக்காரன் போக மாட்டான், இல்லாவிட்டால் இதை சொல்லியே இன்னும் 20 ஆண்டுகள் ஆழ்வான் என்று சொல்லிவிட்டு ராஜாஜி சொன்ன கருத்துக்கு அவர்கள் வந்தார்கள். ஆனால் ராஜாஜி இதை பொதுக்குழுவை தீர்மானம் கொண்டு, அதுபோல் எந்த ஒரு தீர்மானமும் இந்த பொதுக்குழுவை பழக்கப்படுத்த தெரியாது. விஜய்க்கு பொதுக்குழு என்றால் என்ன என்று தெரிந்தால் தானே. பொதுக்குழு என்பது யாரும் கொடுக்கின்ற தீர்மானங்களின் மீது பிறர் விவாதித்து ஒரு ஒட்டுமொத்த தீர்மான வடிவத்தை அமைத்து அதை நாம் மக்களுக்கு வெளியிடுவது தான் பொதுக்குழு. அதுதான் செயற்குழு. எந்த செயற்குழுவிலும் திமுகவில் கிடையாது, அதிமுக கிடையாது, உலகத்தில் எந்த கட்சியிலும் கிடையாது. கட்சியிலே ஒரு 10,000 பேர் இருக்கிறான் அல்லது 10 லட்சம் பேர் இருக்கிறான். இந்த 10 லட்சம் பேரும் ஒரு 100 பேரை, ஒரு 500 பேரை, 300 பேரை பொதுக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுப்பது எனக்கு பதிலாக சிந்திக்கிற ஆற்றல் அவனுக்கு உண்டு. ஆகவே இவன் போகட்டும் என்று சொல்கிறான். இந்த பொதுக்குழுவினுடைய சிறந்த கூட்டம் செயற்குழு சின்னம். இந்த செயற்குழுவினுடைய சிறந்த அமைப்பு தலைவர் செயலாளர். இவ்வளவு குறுகி வருகிறது. பரந்த பேஸிலிருந்து தெளிவானவர்கள் என்று வடிகட்டப்பட்டு கடைசியில் தலைவர் செயலாளர் ஒரு 10 பேர் வரும். அந்த ஆர்டர்ல தான் இன்னைக்கு நடந்திருக்கு. அந்த ஆர்டரில் ஆழ்த்தான் வைத்திருக்கிறார்களே தவிர பொதுக்குழுவில் ஒருவனையும் பேசுவதற்கு பழக்கவில்லையே, ஒருவனையும் தீர்மானம் கொண்டு வருவதற்கு பழக்கவில்லையே. நான் ஜனதா கட்சியில் இருந்தபோது ஒரு தீர்மானம் கொண்டு போய்விட்டேன். கட்சியை விட்டு நான் விலகுவதற்கே காரணமானேன். உங்களுக்கு சொல்லுகிறேன். மொரார்ஜி தேசாய் தலைமை அமைச்சர் வருகிறார் சேலம் மாநாட்டுக்கு. செழியன் தலைவர் சோ இருக்கிறார், எல்லாரும் இருக்கிறார்கள், பெரிய தலைவர்களெல்லாம் ஆளுங்கட்சி அது. அப்பொழுது மொரார்ஜி தேசாய் ஜெயவர்தனா இஸ் மை ஃப்ரெண்ட் என்று சொல்லிவிட்டார். நான் கொதித்து விட்டேன். எனக்கு அப்பொழுது தான் தேசிய உணர்விலிருந்து இயல்பான உணர்வு மொழி வழி இன உணர்வு தான். தேசம் உண்டாக்கப்பட்ட இணைக்கப்பட்ட ஒரு யுனைடெட் ஃப்ரண்டே தவிர, யுனைடெட் நேஷனே தவிர, என்ன நேச்சுரல் என்பது நாம் தமிழன், அதனால தான் நமக்கு துடிக்கிறது, வடக்கே இருக்கிறவனுக்கு துடிக்கவில்லை என்றெல்லாம் தோன்றியது. நான் ஒரு தீர்மானம் கொண்டு போனேன், ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக. அந்த தீர்மானம்
என்னுடைய தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள மறுத்து விட்டார்கள். நான் ராஜினாமா செய்து வெளியேறுவேன், பத்திரிகையாளர்களிடம் சொல்வேன் என்று மிரட்டினேன். பிறகு என்னை ரொம்ப சமாதானப்படுத்தி அந்த கூட்டத்தில் மொராஜிக்கு முன்னால் பேச வைத்தார்கள். நான் பேசினேன், கைதட்டினார்கள். மொராஜி ஏன் கைதட்டுகிறார்கள் என்று கேட்டபோது செடியன் சொல்லிவிட்டார், நன்றாக பேசுவார், அதனாலே கைதட்டுகிறார்கள் என்று சொல்லிவிட்டார். உண்மையை சொல்லவில்லை. பிறகு நான் வெளியே வந்து விட்டேன். நான் தேசிய உணர்விலிருந்து விடுபட்டு மொழி வழி இன உணர்வுக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது ஈழச்சிக்கல். ஒரு கருத்து ரீதியாக ஒரு தீர்மானம் கொண்டு போகிறேன், தீர்மானம் தள்ளப்படுகிறது, நான் அந்த கட்சியை விட்டு வெளியே வருகிறேன். சில முட்டாள்கள் இன்னும் சொல்வார்கள், கருப்பையா அந்த கட்சியில் இருந்தது. கருப்பையா எத்தனை தடவை எத்தனை கொள்கைகளை விட்டு விட்டு மாறி வந்திருக்கிறான் தெரியுமா? இப்போ இருக்க ஆட்சியில மக்களை போய் சந்திக்கணும் அப்படின்னாலும் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், பொதுக்கூட்டம் நடத்தணும், இல்லை 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நடத்தணும்னா எதுக்குமே பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய சிக்கல், நிறைய அழுத்தம் கொடுக்குறாங்க. ஆமாம், இந்த ஆட்சியில் என்ன இவர்களுக்கு எதிர்கொள்ள தெரியாது. முன்பெல்லாம் ஒரு சிந்தனை முன்வைக்கப்பட்டால் எதிர் சிந்தனை மாற்றி வைக்கப்படும். சிந்தனையை சிந்தனையால் வெல்ல முடியும். இவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதனாலே இவன் எதற்கு அனுமதி கேட்டாலும் கொடுக்க மாட்டார்கள். போராட்டம் என்றால் கொடுக்க மாட்டார்கள், ஆர்ப்பாட்டம் என்றால் கொடுக்க மாட்டார்கள், குண்டாசிலை பிடித்து வைப்பார்கள். காலையில் ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறேன் என்றால் உடனே பிடித்து இந்திக்கு கையெழுத்து வாங்க போனால் போய் வாங்கு என்று சொல்லி லெட்டர் பி எக்ஸ்போஸ்டு என்று நினைக்க மாட்டார்கள் இந்த தமிழிசை. அதுக்கு போய் பிடித்து உள்ளே வைக்கிறார்கள். நான் சொல்கிறேன், தமிழிசை கையெழுத்து வாங்கட்டும், இந்தி இசை என்பது நாட்டு மக்களுக்கு தெரியட்டும் என்பது என்னுடைய கருத்து. என்ன அதுதான் எக்ஸ்போஸ் ஆகட்டுமே. அது எல்லாவற்றுக்கும் ஏன் பயப்படுகிறீர்கள்? ஒரு கருத்தை எதிர்கருத்தால் மோதுவதற்கு உங்களால் முடியாது என்று சொன்னால் நீங்கள் ரொம்ப தரங்கெட்டு போயிருக்கிறீர்கள் என்பது பொருள். இன்னைக்கு நடந்த அந்த பொதுக்குழு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும், இல்லை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே ஒரு ரசிகர் மனப்பான்மையோட தான் இருந்தாங்களா, இல்லை அரசியல் பக்குவம் வந்திருக்கா? எனக்கு அதெல்லாம் தெரியல. இந்த மாதிரி தலைவர்கள் மேடையில் இருந்து பேசுகிறார்கள் என்றால், உங்களுக்கெல்லாம் பணம் வாங்காமல் அதிகாரம் கொடுத்துருக்குறோம், பதவி கொடுத்துருக்குறோம், 1000 கோடியை விட்டு வந்திருக்கிறார் என்பதெல்லாம் அறிவுக்கு புறம்பான பேச்சுக்கள். இதையெல்லாம் பேசுகிற தலைமைகள் தான் அங்கே நிலை பெற்றிருக்கின்றன என்று சொன்னால் ரொம்ப வறட்சி அடைந்திருக்கிறது என்பதுதான் அதனுடைய பொருள் என்பது எனக்கு தோன்றுகிறது. இல்ல, இப்ப விஜய் எப்படி பார்க்கலாம்? இன்னுமே ஒரு நடிகர் மனப்பான்மையில தான் பேசுறாருன்னு பார்க்கலாமா, இல்ல அரசியல்வாதியா இருக்காருன்னு பார்க்கலாமா? இல்லை, இன்னும் ஒரு முழு அரசியல்வாதியாக ஒரு மாடி விட்டாரா என்று எனக்கு தெரியவில்லை. அது இருந்திருந்தால் ரொம்ப வெரி குட் சாய்ஸ். எடப்பாடியோடு ஒரு சேர்ந்திருப்பது வெரி குட் சாய்ஸ். இந்த பிஜேபி ஐசோலேட் செய்திருக்கலாம். அதை விட்டு எனக்கு விஜய் இவர்களோடு கூட்டு சேர்ந்து பிஜேபி ஐசோலேட் ஆவது என்பது எனக்கு சரியாகப்பட்டது. ஆனால் வழி இல்லை என்றால் என்ன செய்வார்? அதுக்காக யாருமே வராமல் இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஸ்டாலினை ஆள விட முடியுமா? வாட் இஸ் த ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ்? ஆகவே அது சரிதான். இப்பொழுது அவர்கள் ரொம்ப பெரிய கட்சியாக உருவாகி விடுவார்கள். பேசுகிற சத்தமே கேட்காமல் போய்விடும். பருந்து பிறக்கிற போது ஊர்க்குருவிகளுடைய சத்தமெல்லாம் ஒடுங்கி போய்விடும். அந்த நிலையை இவர்களாக உருவாக்கி கொள்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதையெல்லாம் விட்டு உங்களுக்கு ஆதரவு இருக்கும், ஒரு பகுதியினர் வாக்களிப்பார்கள், இளைஞர்களுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கும் உங்களிடம். இதெல்லாம் போதுமானதில்லை. நடக்கப் போகின்ற போர் பாரத பெரும்போர். அது ஒன்றும் அப்ப விஜய் அவர்கள் தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்றதும், இல்ல 2026ல மீண்டும் ஆட்சியை கட்சி நடக்கிறது என்றுதான் எனக்கு 2026ல ஆட்சியை பிடிப்போம்னு சொல்றது எல்லாமே ஓவர் கான்ஃபிடன்ஸ் எடுத்துக்கலாமா? ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஓகே, சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு.